ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக மஷ்ரூம் காளான் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? கடாய் நல்லா சூடேறினதும் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச வெங்காய விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுத சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 400 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன். காளானை மசாலா கூட சேர்த்து குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். தேவையான அளவு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.